எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே ஏதேதோ செய்கிற. அப்ப நீங்க அவங்கள பாத்தீங்களா இல்லையா? தேடி போயிருப்பீங்களா இல்லையா? நான் போகவே இல்லடா. போகலையா? போகவே இல்ல. என்ன லூசா? நீங்க தான் பேர் கேட்டீங்க, அடுத்த டைம் சந்திக்கலாம்னு அவங்க சொன்னாங்க. அப்புறம் என்ன? நான் தான் போலன்னு சொன்னேன், அவ வரல. நான் சொல்லவே இல்லையே. இதுக்கு அந்த பொண்ணு எவ்வளவோ பரவாயில்லன்னு நினைக்கிறேன் நிஷாந்த். உங்களுக்கு கதை வேணுமா வேணாமா? இல்ல சொல்லுங்க. கதை கேட்க இன்னும் 2 பேர் எட்ஸ் ஆயிட்டாங்க போல. ஆமா, இன்ட்ரெஸ்டா போச்சு. ஸ்டார்டிங்கே சாங் எல்லாம் பலமா இருந்துச்சு, அதனால தான் வந்துட்டோம். அப்புறம் எங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, உள்ளார உட்கார்ந்து போர் அடிக்குது. கதையாவது கேட்போமே. 2 பேரும் தெரிஞ்ச கதையை எத்தனை டைம் கேட்பீங்க? 3 பேரும். எல்லாமே தெரியும், பட் ரிட்டன் கேட்டாலும் நான் ஹாப்பியா இருக்கும்ல. அது ஒரு நல்ல லவ் ஸ்டோரி இல்ல? சரி வாங்க கதைக்குள்ள போலாம். நாங்க ஆர்வமா இருக்கோமோ இல்லையோ, நீங்க ஆர்வமா இருக்கீங்கன்னா நல்லா. காதல் என்னோடது, மெமரி செமையானது. அப்புறம் நான் தானே ஆர்வமா இருக்கணும். சரி இடையில பேசாதீங்க, முதல்ல அவங்க சொல்லட்டும். அம்மா அவங்க எப்போ வந்தாங்க? நீங்க ஏன் போகல? அம்மா எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்கம்மா. எதுக்கடி கத்திட்டு இருக்க? என்ன காலேஜ் போயிட்டு வந்து கிளம்பி நிக்கிற? பார்க்குக்கு போலாம்மா. பார்க் எதுக்கு? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரானாங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு காத்து வாங்கிட்டு வரலான்ட்டுமா. எந்த ஃப்ரெண்டுமா? காத்து வாங்க போறியா காதல் வாங்க போறியா? அம்மா மாதிரி பேசுங்கம்மா. என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? நான் நல்லா அம்மா மாதிரி தான் பேசுறேன், நீ முதல்ல பேசுறியான்னு பாரு. தெரிஞ்சாலும் சீக்கிரட்டா திட்டணும், இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஏன் பொண்ணு காதலிக்கிறா, நான் எப்படி வேணாலும் பேசுவேன். சரி நீங்க என்னம்மா பேசுங்க, பாய், நான் போயிட்டு வரேன். எதுக்குடி? அதுதான் சொன்னேன்மா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, காத்து வாங்க போறேன்ட்டு. வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வர சொல்லு, வெளியிலனாலும் காத்து வாங்கலாம். பார்க்குக்கு போற மாதிரி இருக்குமாமா. பார்க்ல போய் காத்து வாங்கினாதான் நல்லா இருக்கும். மேடம் எதுக்கு போறீங்கன்னு தெரியுது, போயிட்டு வா. போயிட்டு பத்திரமா வந்துடுறீ. சரிம்மா, பாய். சரிம்மா. இங்க இந்த இடத்துல தானே நேத்து சந்திச்சோம், இன்னும் காணோம். கொஞ்ச நேரம் உட்காருவோம், கண்டிப்பா வருவாங்க. என்ன இன்னும் அலக்கணும்? 1/2 hour உட்காந்துருக்கோம், இன்னுமா வரல. நம்ம பாட்டுக்கு வந்து உட்காந்துட்டோமே, இந்த பார்க்குக்கு வருவாங்களா? சப்போஸ் வராம இருந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அங்க வராங்க. ஐயோப்பா, எப்படியோ நான் நினைச்சது நிறைவேறிச்சு. தேங்க்யூ காட். ஹாய்ங்க. நிஷாந்த், நீ போகலன்னு தானே சொன்ன, அப்புறம் எப்படி சந்திச்ச? ஒண்ணு அண்ணா சொல்ற கதையை முழுசா கேளு, இல்லன்னா நீயா சொல்லு. ரெண்டுக்கும் கன்ஃபியூஷன் பண்ணாம இருக்காத. இதுக்கு மேலதான் கதை இருக்கு, நாங்களும் அப்பதான் சந்தேகப்பட்டோம். இதுக்கு மேலதான் கதை இருக்கு, கேளு. ஹாய்ங்க, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க யாரா? இல்ல நேத்து சந்திச்சுக்கிட்டோமே. சாரிங்க, யாருன்னே தெரியல. என்னங்க நேத்து நான் பண்ணதுக்கு விளையாண்டுட்டு இருக்கீங்களா, பேர் சொல்லலன்னு சொல்லி? ஐயோ, உங்க பேர் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? சும்மா விளையாடாதீங்க. நான் கூட நேத்து சொன்னனே, நம்ம சந்திக்கிற மாதிரி இருந்தா அடுத்த டைம் சந்திப்போன்னு. அப்ப கூட நான் என் பேர் சொல்றேன்னு சொன்னனே. உண்மையிலுமே நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. உண்மையிலுமே நான் யாருன்னு தெரியலையா? நான் எங்க போய் சொல்ல போறேன்? நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. நேத்து நான் பார்க்குக்கு வந்திருந்தானா, நீங்க யாருன்னே தெரியலங்க. சாரிங்க. உங்களுக்கு ஞாபகம் மறதி ஏதாவது இருக்கா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க யாருன்னு எனக்கு சத்தியமா தெரியல. உண்மையிலுமே நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. நீங்க வேற யாருன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். சாரி. இங்க நேத்து நான் பண்ணதுக்கு இப்படி பண்றீங்களா? ஐயோ, உண்மையாலுமே நீங்க யாருன்னு தெரியாது. சாரி. சரிங்க, பாய், நான் கிளம்புறேன். அப்ப உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா? இல்ல நேத்து சும்மா நீங்க ஏதாவது சொன்னீங்களா? அப்புறம் என் பேரெல்லாம் கேட்கணும். நீங்க அப்படி பேசுனீங்க, அப்ப நான் மனசுல நினைச்சது தப்பா? உங்களை பார்த்த உடனே காதல் வந்தது தப்பா? உங்களை பார்க்காமலே இருந்திருக்கலாமோன்னு இப்ப தோணுதுங்க. நீங்க யாரு என்னன்னு எதுவுமே தெரியாது, ஆனா எனக்குள்ள எப்படி காதல் வந்துச்சுன்னு தெரில. இதைதான் சொல்லுவாங்க போல, கடவுள் ஒருத்தவங்களை உள்ளார கொண்டு வருவாங்க, அப்புறம் எடுத்துட்டு போயிடுவாங்கன்ட்டு. இனிமே நீங்க எனக்கு இல்லைல்ல. நேற்று பார்த்துட்டு இன்னைக்கு நீங்க என்னை மறந்துட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க எனக்கு காதலிக்கலன்னு தான் அர்த்தம். நான் மட்டும்தான் உங்களை காதலிச்சேன்னு நினைக்கிறேன். எப்படி என்ன எதனால வந்துச்சு எதுவுமே எனக்கு தெரியல. இந்த மனசுக்குள்ள ஏன் காதல் வந்துச்சுன்னு இப்ப தோணுது. அம்மா என்னாச்சு, பாத்துட்டியா அவன? இல்லம்மா, என் மனசுல இருக்க ஆசையெல்லாம் தூக்கி வெளியில போட்டுடலாம்னு நினைச்சிட்டேம்மா. என்னாச்சு? இல்லம்மா, அவங்க என்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. நான் என் மனசுக்குள்ள வளர்த்ததெல்லாம் தப்போன்னு தோணுதுமா. அது உன் மேலேயும் தப்பு இல்ல, அவங்க மேலேயும் தப்பு இல்ல. நீ பார்த்த உடனே காதல் வந்துச்சுன்னு அவ்வளவுதானே? பார்த்த உடனே காதல் வந்தது தப்பு தானம்மா? பார்த்த உடனே காதல் வர்றது தானடி காதலு. அப்படின்னா பழகிட்டாடி காதல் வரும். என்ன பேசுற நீ? சரி விடு, அதை விட பெஸ்டா உனக்கு ஒண்ணு கிடைக்கும், விடு. ஆனா அது கிடைக்காதுல்லம்மா. அதுக்கு நீ போட்டு மனசுக்குள்ள எதையும் குழப்பிக்காத. உனக்கு ஏற்கனவே உடம்பு சரியாம இருக்கும் தெரியும். எந்த ஏதோ யோசிக்காம அமைதியா இரு, இல்லாட்டினா உனக்கு தலைவலி வந்துடும் தெரியும்ல. யோசிக்காம இருக்க முடியலம்மா. சரி வா, சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிட்டு தூங்குவா. இல்லம்மா, எனக்கு வேண்டாம். வாடி, சொன்னது செய்டி. ஆனா இப்படியெல்லாம் ஒரு பொண்ணோட மனசை நீங்க உடைச்சிருக்க கூடாது நிஷாந்த். ஆமா நிஷாந்த், ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க.
தப்பு பண்ணேன்தான், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன நிஷாந்த் இப்படி பண்ணிட்டியே போ. சரி அடுத்த கதையை சொல்லு. ஆமா நீ தான் லவ் வேணா இதுவும் வேணான்னு போயிருக்க, அப்புறம் எப்படி அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ண? நீ எப்படி அவனை அந்த பொண்ணை லவ் பண்ண? அதான் உலகத்திலேயே பெரிய தப்பு ஒண்ணு பண்ணிட்டேன். அது என்னன்னு நானே சொல்றேன். அவ என்னை தேடி வந்திருப்பாளா? ஏ நிஷாந்த், பாவோ இங்கதான் உட்காந்துட்டு இருக்கேன். வந்துட்டான்பா, நல்ல வேலை. டேய் சொல்லு எங்கடாச்சு? நடந்து போயிட்டு நடந்து வந்திருக்க, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வாடா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீ முதல்ல சொல்லு. அவ வந்தாளாடா? இல்லடா, வரலையடா. ஐயோ ஓவர் சீன்லாம் வேணா, வந்தாங்க. என்னை பத்தி ஏதாவது கேட்டாளா? என்னை பத்தி ஏதாவது சொன்னாலாடா? அதான் நேத்து நீங்க 2 பேரும் சந்திச்சீங்களாமே, அதை சொன்னா. அதுக்கு நீ என்ன சொன்ன? பேர் சொன்னாலா? பேர் சொல்ல வந்தா, நான் தான் கொஞ்சம் காதுல கேட்காம விட்டுட்டேன்டா. என்னடா பண்ணி வச்சிருக்க? அந்த பொண்ணு ஒண்ணு லவ் பண்றதா சின்னதா ஒரு டெஸ்ட் வச்சேன்டா, நீங்க யாருன்னே தெரியாதுன்ட்டு. என்னடா பண்ணி வச்சிருக்க? ஆமாண்டா, டெஸ்ட் வச்சேன். நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, எதுக்கு வந்தீங்க, என்னை பத்தி எதுக்கு பேசுறீங்க அப்படின்லாம் கேட்டேன். அந்த பொண்ணு ஒரு மாதிரி சோகமாச்சு. அப்பவே முடிவு பண்ணிட்டேன் அந்த பொண்ணு உன்னை காதலிக்குதுன்னு. என்னடா ஏன்டா இப்படி பண்ற? உன்னை யாரா இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க சொன்னது? போன உடனே என் தம்பின்னு தான் சொல்லிருக்க வேண்டியதானே, ஏன்டா இப்படி பண்ற? சொல்றதுக்கு முன்னாடி ஏகப்பட்டதை பேசினாங்க. சரி நம்ம ஒரு ட்விஸ்ட் வைப்போமேன்னு வச்சேன். எனக்கு எதிரி வெளியில இருந்துலாம் வேண்டாம், நீயே போதும்டா. காதல பிரிச்சு வச்சுட்டால சந்தோஷமா இரு. கண்டிப்பா நான் அந்த பொண்ணு லவ் பண்றதா இருந்தா நாளைக்கு வருவா. அவனை வரா மட்டும் இருக்கட்டும், நீ அன்னையோட க்ளோஸ்டா. காய்ச்சலன்னு சொல்லி உன்னை அனுப்பிச்சு விட்டல, நானே பேசாம நடந்து போயிருப்பேன். நடந்து போயிருக்க வேண்டியதானே. என்னன்னா மாமா வேலை பார்க்க வச்சதே தப்பு, இதுல ஓவர் சீன் போடுறியோ? அதான் நான் வாழ்க்கையில பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. அப்பா சை, இனிமே உங்ககிட்ட எந்த வேலையும் தர மாட்டேன் போடா. கவலைப்படாத, அந்த பொண்ணு உன்னை லவ் பண்றதா இருந்தா நாளைக்கு வருவா. பாக்குறேன்டா, வரா மட்டும் இருக்கட்டும், நீ அன்னையோட க்ளோஸ்டா பாத்துக்கோ. என் காதல தண்ணி ஊத்தி வரடானா தண்ணி ஊத்தி அணைச்சிட்டடா நீ. விடு பாத்துக்கலாம். நீ நல்லா பாத்துட்டு மட்டும் தானே உட்காருவ. இப்படியே ஓவரா பேசிட்டு இருந்தேன்னு வையே, அடுத்த டைம் அந்த பொண்ணு கிட்ட போகும்போது ஏதாவது மாட்டி கொடுத்துருவேன். அடுத்த டைம் உன்னை அமுச்சு விட்டா தானே, பேசாம போயிரு. இப்ப புரியுதாமா, நான் பண்ண பெரிய தப்பு இதுதான். அப்ப எப்படி அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணுச்சு? நீயே பிரிஞ்சுட்டாங்கன்னு சந்தோஷப்படுற போல. அப்படியே இல்ல, ஒரு டவுட் தான். எப்படி அப்பயும் அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணுச்சு? அதெல்லாம் கடவுள் இருக்காருல, சேர்த்து வச்சுட்டாரு. ஆனா உங்க அண்ணன் நல்ல சிறப்பான வேலையை பார்த்துட்டாங்கப்பா. அதுக்கப்புறம் வந்தாங்களா இல்லையா? வரவே இல்ல. வரலையா? அவ வரலரியா. கிட்டத்தட்ட 1 வீக்ஸா நான் போய் நின்னுட்டு இருந்தா, அவ வரவே இல்ல. சிறப்பான வேலையை பார்த்துட்டு இருக்காரு உங்க அண்ணன். எப்படி இன்னும் உயிரோட இருக்காங்க? என்னடி அந்த காதலுக்காக உங்க அண்ணனை கொலை பண்ணிடுவ போற நீ? இல்லடி சொல்றேன், என்னமோ நாளைக்கு வருவாங்க, பிடிப்பாங்க, வருவாங்க, அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான். சரி அடுத்த சீனை சொல்ற வாங்க. ஹாய்ங்க. ஹாய்ங்க, நீங்க யாருங்க? இல்ல 10 மணி பஸ் எப்போ வரும்? 10 ஆயிடுச்சு, அதான் கேக்குறேன். 10 மணி பஸ் 10 மணிக்குள்ள வருங்க. இல்லங்க 10 ஆயிடுச்சு, அதான் கேக்குறேன். தெரியலங்க, நான் பஸ் டிரைவரோ கண்டக்டரோ இல்லைங்க. இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பாத்திருக்கீங்களா? இல்ல நீங்க யாருன்னே எனக்கு தெரியாதுங்க. அன்னைக்கு பேசினது நல்லா அவஸ்தைப்படு. இதுக்காகவே நான் யாருன்னு உன்கிட்ட சொல்ல மாட்டேன் பாரு. ஒரு வாரமா என்ன தேடிய நீ வர, இப்ப பாரு உன்னை எப்படி அலைய வைக்கிறேன்னு. இல்லங்க, இந்த குரல் கேட்கும் போது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. நான் சிங்கருங்க, ஏதாவது சிங்கர்ல கேட்டிருப்பீங்க. ஓ சிங்கரா, ஓகேங்க. அம்மா உங்க பேரு? என் பேரு தெரியணும்னா கண்டிப்பா இன்னொரு டைம் சந்திப்போம். இல்ல இந்த டைலாக் எங்கேயோ கேட்டிருக்கேன், உங்களை எங்கேயோ நான் முன்னாடி பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால மரமண்டையா இருக்கீங்க போல. என்னமோ உனக்கு புரியல, ஏன் இப்படி பண்ற? உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? அதை தெரிஞ்சு நீங்க என்னங்க பண்ண போறீங்க? இன்னொரு டைம் சந்திச்சா உங்க பேர் நீங்க சொல்லும் போது நான் சொல்றேன். இன்னமும் ஏதோ படுதா கழட்டலாமே. தெரியாதவங்க கிட்ட யாருக்கு முன்னாடி நான் கழட்டுறது இல்லைங்க. ஆமா, யார் அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க? அதுல நீங்க படுதால கழட்ட சொல்றீங்க. அதானே, யார் அந்த பொண்ணு? யார் அந்த பொண்ணுன்னு எனக்கே தெரியாது, அதுக்கப்புறம் தான் தெரியும். ரொம்ப டியூப்லைட்டா இருந்திருக்கீங்கனா? எனக்கு என்ன தெரியும்? அதானே நானும் சொல்றேன், நீங்க எப்படி டியூப்லைட்டா இருந்திருக்கீங்களோ அதேதான் இவங்க 2 பேரும் இப்ப டியூப்லைட்டா இருக்காங்க. ஓ அப்ப அந்த படுதா கரெக்ட், அதேதான். என்ன எனக்கு ஒண்ணும் புரியலையே. நீ டியூப்லைட்லி உனக்கு எப்படி புரியும்? அதான் எவ்வளவுதான் சொன்னாலும் உனக்கு புரியாது. நீ கதை கேட்டே கேளு. தெரியாதவங்க கிட்ட கழட்ட கூடாது, தெரிஞ்சவங்க கிட்ட கழட்டலாமே. என்னங்க ஒரு 5 நிமிஷம் பேசிட்டீங்கன்னா நீங்க எனக்கு தெரிஞ்சவங்களா ஆயிருவீங்களா? 5 நிமிஷத்துக்கு பேசினா தெரிஞ்சவங்க ஆக முடியாதா? 1 வீக்குக்கு முன்னாடி பேசியிருந்தா தெரிஞ்சவங்க ஆகலாங்க. அதனால ஐயோ நீங்க யாருன்னே எனக்கு உண்மையாலுமே தெரியாதுங்க. இப்படி எல்லாம் நீங்க பேசும்போதே நீங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னமும் எதுக்கு இந்த முகமுடி? இப்பயாச்சும் உங்க பேரு நீங்க சொல்லலாமே. அப்போ நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் 36 பல்லு காட்டுறீங்க. எனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? நீங்க சொன்ன அந்த வார்த்தை என்ன என் மைண்ட்குள்ள இருக்கு, எப்படி தெரியாம இருக்கும்? ஓ ஞாபகம் இருக்கா? நான் கூட உங்களுக்கு ஞாபகம் மருதி அப்படின்னு நினைச்சேன். அப்போ நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அது எப்படி ஞாபகம் இல்லாம இருக்கும்? அது எப்படி ஞாபகம் இல்லாம இருக்கும்? நான் கேட்கணும். அப்ப அன்னைக்கு பார்க்குக்கு வரும்போது என்கிட்ட யாருன்னே தெரியாத மாதிரி பேசுனீங்க. அன்னைக்கு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேமா, ரொம்ப சாரி. அப்படி என்ன தப்பு பண்ணீங்க? என்ன என்கிட்ட யாருன்னு தெரியாத மாதிரி நடிச்சீங்களா? அந்த தப்பா? அந்த ஒரு நாள் என்ன தெரியாதுன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் ஒரு வாரமா இதுக்கு என்ன தேடி வந்தீங்க? மேடமுக்கு நான் தேடி வந்தது எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும், நீங்க அப்படியே மாத்தாதீங்க. சொல்லுங்க, அந்த ஒரு நிமிஷம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஏன்? அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப நான் அன்னைக்கு நான் எப்படி பேசினேன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எதுக்காக பேசணும்னு தெரிஞ்சு. டேய் அண்ணா இங்க வா. இப்ப எதுக்கு உங்க அண்ணன் எல்லாம் கூப்பிட்டு இருக்கீங்க? பார்த்து தெரிஞ்சுக்கோமா. என்ன என்கிட்ட அப்படியே மாத்தி பேசலான்ற ஏதாவது ஐடியாவா? இல்ல நமக்கெல்லாம் அந்த ஐடியா இல்ல.
ஐயோ யாருங்க நீங்க? என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க? அப்ப நான் இன்னைக்கு பேசினது யார் கூட? வேற யாரு கூடயும் இல்ல, என்கிட்ட தான். ஐயோ உங்ககிட்ட தான் பேசினனோ? அதனாலதான் என்ன தெரியாதுன்னு சொன்னீங்களா? உன்னால எனக்கு நல்லாவே தெரியும். என் தம்பி நல்லாவே சொல்லிட்டா. உன்கிட்ட ஒரு சின்ன ஒரு இதுக்காக சொன்னது இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு. நீ மட்டும் இன்னைக்கு இவன்கிட்ட பாக்கலன்னு வை, அவ்வளவுதான் என் ஜோடி முடிஞ்சிருக்குமா? ஐயோ அண்ணா சாரிண்ணா. அண்ணால ஸ்ரீனே கூப்பிடலாம். அப்ப ஓகே ஸ்ரீ சாரி. உங்க பேரு நீங்க சொல்லிட்டீங்க, இன்னும் நீங்க ஏன் சொல்லல? சரிடா நீங்க பேசுங்க. உன்கிட்ட பாக்குறதுக்காக தான் நான் வந்து போறேன். சரி ஸ்ரீ. என்ன உங்க பேர் சொல்லுங்க. சொல்றதுக்கு முன்னாடி நீங்க உங்க பேரை சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? இல்ல அன்னைக்கு எங்க அண்ணன் யாருன்னு தெரியாதுன்னு உங்களை சொல்லிட்டா, அதுக்கப்புறமா என்ன தேடி வந்திருக்கீங்க பாத்தீங்களா, அதுக்காக. நீங்க வரீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்காக தான் உங்களை தேடி நான் வந்தேன். அதான் நான் வந்தேன்ல, நீங்களும் வந்தீங்க. ஏதாவது ஒரு நாளாவது நீங்க பேசியிருக்கலாம்ல. நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் பாத்தீங்களா? அப்ப அன்னைக்கு பேசின வார்த்தையில நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். அதுக்காக என்னையே பழி வாங்கணும். முதல்ல எனக்கு என்ன தெரியுமா நீங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ்னு? அதனாலதான் நீங்க தான் பேசிருப்பீங்களோன்ற ஒரு வருத்தத்துல. சரி நீங்க கேட்ட ஒரு விஷயம் இப்ப உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். தாராளமா சொன்னீங்கன்னா நானும் சொல்லுவேன். என் பேர் பிரியாங்க. உங்க பேர்? என் பேர் நிஷாந்த். உங்க பேர் அவ்வளவு சூப்பரா இருக்கு. உங்க பேரும் தான் சூப்பரா இருக்கு. இன்னையில இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தானா? இல்லங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான். ஏங்க இப்படி சொல்லிட்டீங்க? இங்க ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஃபுல்லா தப்பா தான் சொல்லிருக்கீங்க. நான் வேற ஒன்னு எதிர்பார்த்தேன். என்ன எதிர்பார்த்திருப்பீங்கன்னு தெரியும், ஆனா அது இப்போதைக்கு நடக்காது. அழகாய் பூக்குது, சுகமாய் தாக்குது, அடடா காதலின் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுது. ஆசையாய் பேசிட வார்த்தை மோதும், அருகிலே பார்த்ததும் மௌனம் பேசும் காதல்.